வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புதுக்கோட்டை சமையலில் மஷ்ரூம் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம புதுக்கோட்டை சமையல் சேனல் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்றைக்கி நான் ஒரு 400 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்திருக்கேன். ஒரு பேக்கெட் 200 கிராம், நான் 2 பேக்கெட் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ 400 கிராம் மஷ்ரூம் வச்சு இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா காய விட்டுக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். அடுத்து பிரியாணி எல்லாம் ஒரே ஒரு இலையாக பிச்சு சேர்த்துருக்கேன். கல்பாசி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அடுத்து வரமிளகா 3 எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்து நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும், அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் நல்லா இஞ்சி பூண்டை நச்சு சேர்த்துருக்கேன், நீங்கள் விழுதாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. மசாலா தூள்லாம் சேர்த்துடலாம். நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இது காஷ்மீரி மிளகாய்த்தூள், கலர் கொடுக்கும், காரம் இருக்காது அவ்வளோவா. இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து காரமாக இருக்கிற மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்து கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன், சீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன். இதுதான் முக்கியமானது, மட்டன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த ரெசிபிக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து உப்பு நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பு நல்லா ஸ்லோவில் வச்சு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் ஒரே ஒரு தக்காளியாக சின்ன சின்னமாக நறுக்கியிருந்தேன், அதை சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வேகிற அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு தக்காளியை வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆயிடுச்சு. இப்போ அந்த தக்காளிலாம் உங்களுக்கு தெரியுதுல்ல, அதெல்லாம் நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ எல்லா தக்காளியும் நான் நல்லா மசிச்சுட்டேன். இப்போ இதில் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். நான் மஷ்ரூமோட தோலெல்லாம் உரிச்சிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மஷ்ரூம் சுத்தம் பண்ணுற ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த மஷ்ரூம் பெருசாக இருந்ததுனால இந்த மாதிரி நான் 2ஆக நறுக்கியிருக்கேன். சின்னமாக இருக்கிற மஷ்ரூம்லாம் சும்மா கீழல் மட்டும் போட்டுட்டு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 400 கிராம் நான் இன்றைக்கி மஷ்ரூம் எடுத்திருக்கேன். ஸோ 400 கிராமும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்தாச்சு. நல்லா மசாலாவோட மஷ்ரூமை கலந்து விட்டுக்கலாம். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் தயிர் சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். நல்லா கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆயிடுச்சு. நம்ம மஷ்ரூமில் இருந்த தண்ணி எல்லாமே ஒரு கிரேவி மாதிரி நல்லா இறங்கி வந்துருச்சு பாருங்கள். எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். ஸோ நீங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரே ஒரு பெரிய டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போகிறேன்.
இப்போ வந்து நான் ஒரு பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ அது ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான மஷ்ரூம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை தூவி கலந்து விட்டுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த ரெசிபி வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.